ஜெய் சாயிராம். ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்க செய்யும் சக்திதான் இருக்கிறது. ஆனால் ஒரு தோல்விக்கு பல பல வெற்றிகளை அடையும் சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் இருக்கலாம். தோல்வி அடைந்து விட்டோமே என்று வருத்தப்படாமல் பல வெற்றிகளை சந்திக்கப் போகிறோம் என்று சந்தோஷமாக இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் எதிரியிடம் தோற்பவர்களை விட நிழல் போல கூடவே இருந்த துரோகியிடம் தோற்றவர்கள்தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆம் குழந்தையே, இதை முழுவதுமாக கேட்டுவிடு. இதை கேட்பதற்கு பல தடைகள் உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தாண்டி நீ கேட்டுவிட்டால் உனக்கான வாழ்வு வெற்றிகரமாகவே உனக்கு இருக்கும். வெற்றிகரமாகவே உனக்கு முடியும். எதிர்க்க துணிந்தால், நீ எதிர்ப்பதற்கு துணிய ஆரம்பித்தால் எதுவுமே உனக்கு சாத்தியமாகும் குழந்தையே. இதை நம்பிக்கையோடு கேள். உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இதயத்திலிருந்து நீ அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள், யாருமே உனக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய இதயத்தையே எடுத்து கொடுத்தாலும் கூட உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அந்த தருணம் பார்த்து உன் முதுகில் குத்தத்தான் செய்வார்கள். யாரையுமே நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்து இருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய மிக நெருங்கிய உறவு ஒன்று ஏமாற்றத்திற்கான வழியை கூடவே இருந்து ஏமாற்றியவர்கள்தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆம் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்களை அப்படியே நம்பிவிடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்பதை எப்பொழுதும் நம்பாதே. இது மிக மிக மோசமாக காலமாக இருக்கிறது. எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல என் பிள்ளையே. ஆனால் துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள். நெருக்கமான உறவுகள் மட்டும்தான் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிள்ளையே, உன்னால் செய்ய முடியாததை நீ செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை என் குழந்தையே. ஆனால் உன்னால் செய்ய முடிந்ததை கூட நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால், அப்படி செய்ய முடிந்ததை கூட நீ செய்யாமல் விட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்வில் பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வே அப்படி மாறிவிடும் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே என் பிள்ளையே. உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை அப்பொழுதே அந்த நிமிடமே செய்ய பழகு. உன்னை விமர்சிப்பவர்களை கண்டு எப்பொழுதும் பயப்படாதே, பயந்து விடாதே. உன்னை விமர்சிப்பவர்கள்தான் உன்னை கண்டு பயப்படுகிறார்கள், அதனால்தான் உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். ஒரு வெற்றிக்கும் ஒரு தோல்வியை மறக்க செய்யும் சக்திதான் இருக்கிறது. ஆனால் ஒரு தோல்வி என்பது பல வெற்றிகளை உருவாக்கும் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆம் குழந்தையே, தோல்வியடைந்து விட்டால் பல வெற்றிகளை சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். அவமானங்களை எப்பொழுதும் பொருட்படுத்தாதே. அவமானங்களை சகித்து சாதித்து காட்டுபவன்தான் ஒரு நாள் எல்லோருக்குமே சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான் என்பதை புரிந்து கொள். வாழ்வை நீ ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீ எங்கும் சாத்தியங்களையே காண முடியும். எல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையோடு நீ பார்க்க நேர்ந்தால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். ஒரு பிரச்சனையாக நீ அந்த வாழ்வை பார்த்தால் நீ திரும்பும் திசையெல்லாமே உனக்கு பிரச்சனையாகவே உன் கண்களுக்கு தெரியும் என் பிள்ளையே.
எனவே உன் வாழ்வை எப்படி நீ பார்க்கிறாயோ அதற்கு ஏற்றால் போல உன் வாழ்வும் மாறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி பார்க்கப் போகிறாய் என்பது அனைத்துமே இனி உன் கையில்தான் இருக்கிறது. அது உன் கையில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. நீ செய்ய போகும் செயல்கள்தான் உன்னை யார் என்று நிரூபிக்க காட்டப் போகிறது. உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் என் முடியும் என் பிள்ளையே. எப்பொழுதுமே தைரியமாக இரு. செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் பார்க்காதே. சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்யாமலேயே விட்டுவிட வைக்கும். உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள். தைரியமாக எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிந்து நின்று கற்றுக்கொள். எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் குழந்தையே. ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது
எதைத் தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள், அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால், நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால், பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. உனக்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாம் உனக்கு சுகமானதாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும் என்பதை முழு மனதாக நம்பு. நேரத்தை வீணடிக்காதே. நேரத்தை வீணடித்து கொண்டே உன் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நம் வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்பதை தீர்க்கமாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி இருந்து பார், நம் வாழ்க்கையில் நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று நீயே ஆச்சரிக்கும் வண்ணம் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு கடற்கரையில் ஒரு சிறுவன் ரொம்பவே சோகமாக உட்கார்ந்திருந்தான். நீண்ட நேரமாக அவன் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஒரு முதியவர் அவனை நெருங்கி வந்து, ஏனப்பா இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்ற கேள்வியை எழுப்புகிறார். உடனே அந்த சிறுவன் அந்த பெரியவரை பார்த்து, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன்.
ஏழ்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறேன் என்றே தெரியவில்லை. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. அதனால் நான் கவலையாக உட்கார்ந்திருக்கிறேன். அடுத்து என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று கவலையோடு சொல்லிவிட்டு அழத் துவங்கினான் அந்த சிறுவன். அவன் கூறுவது அனைத்தையும் கேட்ட அந்த பெரியவர், வாழ்க்கையில் மிக கஷ்டத்தோடு இருக்காதே, கவலையோடு இருக்காதே. என்னிடம் நிறைய பொற்காசுகள் இருக்கிறது. அதை தினமும் நான் உனக்கு சரிசமமாக 24 தங்க காசுகளை தருகிறேன். தினமும் அதை காலையில் இங்கே வந்து என்னிடம் வாங்கிவிட்டு உன்னுடைய கஷ்டத்தையும் உன் வாழ்க்கை கஷ்டத்தையும் உன் குடும்ப கஷ்டத்தையும் தீர்த்துக்கொள் என்று கூறுகிறார் அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து. உடனே சந்தோஷமாக அந்த சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை நினைத்து பார்த்து, இதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று அந்த பெரியவரிடம் 24 தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தன் வீட்டை நோக்கி செல்கிறான். அந்த 24 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் கண்களில் என்னென்ன தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கிக் கொள்கிறான். என்னென்ன உணவு தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கி ருசித்தும் பார்க்கிறான். அது மட்டும் அல்லாமல் தான் விளையாடுவதற்கு என்னென்ன பொருட்கள் அவன் கண்களுக்கு தென்படுகிறதோ அனைத்தையும் வாங்கி சந்தோஷமாக விளையாடுகிறான். வீட்டிற்கு போவதற்கு முன்பாக அந்த 24 தங்க காசுகளையும் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறான் அந்த சிறுவன். மறுநாளும் அதே கடற்கரைக்கு செல்கிறான் அந்த சிறுவன். அந்த பெரியவர் அவனுக்கு அதே நாளும் 24 தங்க காசுகளை தருகிறார். அதை வாங்கி கொண்டு அவன் சாப்பிட இயலாத அந்த உணவுப் பொருட்களை மீண்டும் சாப்பிட்டு ருசி பார்க்கிறான். வாங்க முடியாத பொருட்களை மீண்டும் வாங்கி அழகாக சந்தோஷமாக வாழ்கிறான். பிறகு அந்த தங்க காசுகளை சிலவற்றை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய அம்மாவிற்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். வீட்டிற்கு சென்றதும் அந்த பொருட்களை தன் தாயிடம் கொடுத்தவுடன் தாய் கேட்கிறாள், உனக்கு எப்படி காசு வருகிறது என்று கேட்கிறார். உடனே கடற்கரையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவன் ஒன்று விடாமல் சொல்லிவிடுகிறான் அவனுடைய தாயிடம். உடனே அந்த தாய், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அந்த காசுகள், எனவே அதை தினமும் வாங்கி கொண்டு வா, ஆனால் சிறிது காசையாவது வீட்டிற்கு எடுத்து வந்து அதை சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள் என்று கூறுகிறார் அவளுடைய தாய். உடனே அவன், நமக்கு தினமும் தான் 24 தங்க காசுகள் கிடைக்கிறதே, பின் எதற்காக சேமிக்க வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறான் அந்த சிறுவன். என்னதான் உனக்கு கிடைத்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாய் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். உடனே அவனும் நானும் அனைத்தையும் செலவழிக்காமல் சிறிது காசுகளை எடுத்து வந்து கண்டிப்பாக சேமிக்கிறேன் என்ற உறுதியும் அளிக்கிறான் அந்த சிறுவன் தன் தாயிடம். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்றும் அவன் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் தாய் கேட்கிறார், எங்கே தங்க காசுகள் என்று கேட்டவுடன் சிறுவன் பதிலளிக்கிறான், நாளை நான் கொண்டு வருகிறேன் என்று பதிலுரைக்கிறான். அந்த நாளை போய்கொண்டே இருக்கிறது. எந்த நாளுமே அவன் தங்க காசுகளை எடுத்து வரவே இல்லை. அனைத்தையும் சந்தோஷமாக செலவழித்து சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகிறான் அந்த சிறுவன். இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் 24 தங்க காசுகளை வாங்குகிறான். சந்தோஷமாக செலவு செய்கிறான். சந்தோஷமாக வீட்டிற்கு வருகிறான். மறுநாள் செல்கிறான். சந்தோஷமாக வாழ்கிறான். சந்தோஷமாக காசுகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாகவே வாழ்கிறான். இப்படியே அந்த சிறுவன் பெரியவனாக வளர்ந்து விடுகிறான். அப்படி ஒரு நாள் அவன் வீட்டிற்கு பெரியவனாகி வரும் பொழுது அவனுடைய தாயின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. அவனிடம் பணம் இல்லாததால் மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாமல் தவித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது சேமிப்பு வைக்காததனாக்கான அர்த்தம் என்னவென்று. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. உடனே தெளிவான முகத்தோடு நாம் நாளை காலையில் சென்று அந்த கடற்கரையில் 24 தங்க காசுகளை வாங்கி கொண்டு மருந்து வாங்கிவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவனாய் அடுத்த நாள் கண் விழிக்கிறான். அன்றும் நம்பிக்கையோடு அவன் கடற்கரைக்கு செல்கிறான். ஆனால் அந்த முதியவர் அங்கு இல்லை. தேடி தேடி பார்க்கிறான். ஆனால் அந்த முதியவர் இல்லவே இல்லை. மிகவும் மனவேதனையாக
நமக்கு இனி 24 தங்க காசுகள் தேவையே இல்லை. ஆனால் இந்த ஒரு நாளைக்காவது அந்த 24 தங்க காசுகள் இருந்தால் நம் வாழ்க்கையை, நம் தாயின் மருந்தை வாங்கிவிட்டிருக்கலாமே. நாம் அதை சேமிப்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம் என்று மிக மன வருத்தத்தோடு அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுகிறான் அந்த சிறுவன். நாமும் அதே போலதான் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான 24 மணி நேரத்தை தேவையில்லாத பல செயல்களை செய்து, தேவையில்லாத பல சிந்தனைகளை செய்து வீணடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல நேரத்தை இப்படியே செலவழித்து சில முக்கியமான வேலைகளை செய்யும் தருவாயில் அந்த நேரம் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது. ஒரு நிமிடம் கிடைத்தால் போதும், ஒரே ஒரு நொடி கிடைத்தால் போதும் என்ற நேரமும் நமக்கு வரும். அந்த நேரம் வரும் பொழுது நாம் அப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறோம் என்பது இருக்கிறது நம்மளுடைய நிறைவான வாழ்வு. இப்பொழுது நம் நேரத்தை வீணடிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இதுதான். நமக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கலாம். வந்த பின் அந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று ஏக்கத்தோடு காத்திருக்காமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் நமக்காக நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வே கனவா நனவா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்.